வணக்கம் கன்னிராசி நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. நம்ம மாசி மாத பலனை பார்த்துடலாம். ராசிலே பார்த்திங்கன்னா கன்னி ராசிலே கேது போகான்ருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் புதன், ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் சனி, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது கிரகத்துடைய சஞ்சார நிலைகள். கிரகத்துடைய பயிற்சி நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து அடுத்து 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. மாதம் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு போவார். அப்போ கும்ப வீட்டுக்கு போகும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாக ஆகிடும் அது, சரிங்களா? அங்கே ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார். ஸோ உங்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலைமையில் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சனி பகவான் இருக்கார். அவர் கூட போய் உங்கள் ராசிநாதர் இணைவார். அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2 குடியவர் 9 குடியவர் பாக்கியாதிபதி. அவர் பயிற்சி ஆவார். மாதம் 24ஆம் தேதி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போவார். போய் சனி பகவானை சுகத்தப்படுத்துவார், சரிங்களா? உங்கள் ராசிநாதர் 24ஆம் தேதி, அதாவது மாதம் 24 ஒரு 17 நாள் தான் அந்த 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். 7ஆம் இடம் மீன வீட்டில் போய் நீசமாகி உங்கள் ராசியை பார்ப்பார், சரிங்களா? நீசமாவார். நீசமாகி உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதுதான் உங்கள் ராசிநாதருடைய பயிற்சி பலன்கள். ஸோ அதனால் என்ன மாதிரியான உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இந்த மாதத்தில் என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் 5ஆம் இடமும் அடுத்து 6ஆம் இடத்தும் போகிறாரு. இந்த 2 இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வீடு, சொந்த வீடு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன் கூட இணைஞ்சிருப்பார். 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சூரியன் கூடயும் சனி கூடயும் இணைகிறாரு. இப்போ அந்த சூரியன் நண்பர், சனியும் நண்பர் தான் அவருக்கு. புதனுக்கு யார் கூட சேர்றாங்களோ அவங்கள நண்பராகவே மாற்றிடுவார். 2வது விஷயம், இவங்க எல்லாமே நெருங்கிய நண்பர்கள் தான். அதனால் அவருக்கு எந்த வகையிலையும் பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவோடைய பார்வை இருக்குது, மற்ற எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்புறம் உங்கள் ராசிநாதர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்பார் இந்த மாதத்தில், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 17 நாள் உங்களுக்கு கொஞ்சமான மைனஸான பலன். ஏன்னா தான் சனி பகவான் கூட சேரும்போது சனி பகவானுடைய இயல்பான தன்மைகள் ரொம்ப நல்ல தன்மைகள்லாம் கிடையாது. அவர் சுமாரான ஒரு தன்மைகள் தான். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானால் உங்களுக்கு அங்கே போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு சின்ன மைனஸு. அதேமாதிரி 7ஆம் இடத்துக்கு போயிட்டாங்கன்னா குருவுடைய வீடு நீசம் ஆகிடுவார். நீசம் ஆனாலும் கூட உங்களுக்கு அங்கே ராகு வேறு இருக்கார். ஸோ அதனால் குருவுடைய வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸ் தான் அதுவும், சரிங்களா? ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக அற்புதமாக இருக்கும். 7ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துலையும் அடுத்து 7ஆம் இடத்துலையும் போகிறது உங்கள் ராசிக்கு நாதருக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கார். பிடிச்ச நண்பர் கூட தான் ட்ராவல் ஆவார். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம சுயமாக எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை தான் அவர் இருப்பார். சுயமாக எதுவும் நன்மைகளும் செய்ய முடியாமல் தீமைகளும் செய்ய முடியாமல் அப்படி தான் உங்கள் ராசிக்கு எப்பவுமே தீமைகள் செய்ய மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்ய தான் பார்ப்பார். அவரால் அந்த நன்மையை செய்ய முடியாமல் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஆனால் இதெல்லாம் சுக்கிர பகவான் செய்வார். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துல இருக்கார், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் மிகவும் அற்புதமான இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் 2க்கும் 9 கூடியவர் ஆச்சுல. அப்போ 2ஆம் வீடு அதிபதி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த அற்புதமான இருக்கக்கூடிய அமைப்பில் அவர் 2ஆம் இடத்துல லாப வீடை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதர் லாப வீடை பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். சுக்கிரனால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல எடுத்திங்கன்னா 3ஆம் வீடு அதிபதி உச்சம் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி உச்சமானாலே உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் இருக்குது. ஏன்னா முயற்சிகள் எடுப்பீங்க, நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, அது சக்ஸஸும் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி உச்சமாயிட்டார்ல, ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஆனால் ஒரு பிரச்சனையோடு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவர் 8க்கும் அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமான கணக்கு தான் வருமே. ஸோ 3ஆம் வீட்டு அதிபதி எப்படி செவ்வாய் உச்சமாகிறாரோ அதே தான் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் அவர் வரும்போது அப்போ 8ஆம் வீட்டோட தொடர்பு கொள்கிறாரு 4ஆம் பார்வையாக பார்த்து. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டோட தொடர்பு கொள்கிறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி சின்ன அவமானத்தோடு வரும். அவன் எங்கே வெற்றி பெற்றான், நான் தானே அவனுக்கு விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலவங்க நீங்களே நேரடியாகவே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி, நான் விட்டு கொடுத்துட்டேன், இல்லை நீங்கள் அவன் என்னை ஏமாற்றிட்டு அவன் சக்ஸஸ் பண்ணிட்டான், இப்படிலாம் ஒரு சில வார்த்தைகள் அவமானத்தோடு தான் வருமே தவிர நேரடியான வெற்றிகள் வராது. உங்களுக்கு நேரடியான புகழ்ச்சி வராது இந்த மாதத்தில். ஏன்னா உங்களுக்கு உங்களை விட உங்கள் ராசிநாதரை விட
8ஆம் வீட்டு அதிபதி பவராக இருக்கார். செவ்வாய் வந்து உச்சமாகி இருக்கார். அப்போ செவ்வாய் எதிரி கிரகம் உச்சமானாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும். உங்கள் ராசிநாதரும் எந்த வகையிலையும் பலமாக இல்லை, பலவீனமாக தான் போயிட்டுருக்காரு. அதாவது இப்போ மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது மாசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் மாத ஆரம்பத்தில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி கூட சேர்றாரு, அதுக்கு அடுத்து ராகு கூட சேர்றாரு. அவர் சேரக்கூடிய இடங்கள் எதுவுமே சரியில்லாத இடங்கள். அப்போ சேரக்கூடிய கிரகங்களும் சரியில்லாத கிரகங்கள். அப்போ அவரால் வந்து பெருசாக உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாது. அப்போ எதிரி கிரகம் செவ்வாய் உச்சமானதுனால அவர் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு கெடுபலன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8ஆம் இடம் வந்து சுபத்தமாக இருக்குது. யார் குரு இருந்து சுபத்தப்படுத்திட்டு இருக்காரு. அவர் சுபத்தப்படுத்துறது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் நன்மைகளாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த எதிரி கிரகம் வந்து பலமாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து உங்களுடைய நண்பருடைய வீட்டில் தான் இருக்கார். அது ஒரு வகையில் அவருக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். ஆனால் இருந்தாலும் வந்து அதே இது வந்து பவர்ஃபுல்லாக இருந்துட்டு உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் வந்து தொடர்பு கொள்கிறதுனால 8ஆம் இடமும் நல்ல பவராகுது. அங்கே வந்து ஒரு சுபகிரகம் உட்காந்துருச்சு. ஸோ இதனால் என்னென்னா அந்த பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கெடுபலனை செய்ய முடியாமல் கொஞ்சம் தவிப்பார். இதில் தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து 3ஆம் இடம் ரொம்ப மிகவும் அற்புதமாக இருக்குது. 3ஆம் இட அதிபதி தான் வந்து 8 கொஞ்சம் மைனஸில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அடுத்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் இட அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 3 இடத்தை பார்க்குறாரு. சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு. அவர் எந்த வகையிலையும் பங்கப்படலை. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதம் ஃபுல்லாகவே எந்த வகையிலையும் உடல் ரீதியாகவும் எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா உங்கள் ராசிநாதர் போகிற இடம்லாம் ஒரு நல்லது. லாஸ்ட்டில் 24ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக, அது சின்னதாக உடல் பாதிப்பு வரும். அது 24 இந்த மாதம் லாஸ்ட்டில். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் இல்லை ஏதாவது கடன் வாங்குவீங்க, அந்த கடன் கொடுக்க முடியாமல் ஏதாவது கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் அங்கே தான் இருக்கார். இவங்க ராசினார் செவ்வாயும் இருக்கார், சுக்கிரனும் இருக்காங்க. இதில் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சி இருந்தாலும் அவர் யோகமாகவே இருக்கார். ஏன்னா அங்கே இருக்கிறது அவர் யோகம், அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சியான கணக்கில் தான் இருக்கிறதுனால எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீடு வந்து சுக்கிரன் இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார், லாப வீடை பார்க்குறனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து 5ஆம் இடம் நல்ல வலுத்தே இருக்குது. 5ஆம் வீடு அதிபதி 6ஆம் இடத்துல சூரியன் கூட இணைஞ்சிருக்காரு. சரிங்களா, சூரியன் 12 கூடியவர். அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் கூட இணைஞ்சிருக்காரு. 6ஆம் வீடு அதிபதி 6லையும், 12ஆம் வீடு அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த 5ஆம் இடத்தை பொறுத்தவரை எந்த வகையிலையும் பாதிப்பில்லை. அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா 6ஆம் இட அதிபதி 6ல் இருக்காரு. உங்களுக்கு 12 கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்குது, ஒரு சிறப்பு. ஸோ அதனால் 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. இது மூலியம் என்னென்னா எதிரிகளே இல்லை இந்த மாதத்தில். எதிரிகள்னு ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட நெருங்கி வர முடியாது, எதிரி தன்மையோடு வரவே முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு மேன்மையான அமைப்பு தான் இது, எந்த வகையிலையும் பாதிப்பான அமைப்புகள் இல்லை. சரிங்களா, ஸோ அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல எடுத்திங்கன்னா ராகுவும் சந்திரனும் இருக்காங்க. இந்த ராகுவும் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு லாபாதிபதி வளர்பிரிய சந்திரனாக இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ வளர்பிரிய சந்திரனாக இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், ஒரு ஆளுமையான வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதாரத்தை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, 7ஆம் இடம் நல்லா இருக்குது. சரிங்களா, மக்களுடைய தொடர்பும் கிடைக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரனோடு ஆரம்பிக்கிறது, அதனால் மக்கள் தொடர்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதத்தில். அடுத்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி உச்சம். 8ஆம் இடம் வந்து செவ்வாயோடைய வீடு. அது அந்த வீட்டில் இருக்குது, குரு பகவான் இருக்கார், இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம் வந்து சுபத்துவமாகி தான் இருக்குது. வீடை பொறுத்தவரை நன்மையாக இருக்குது. அந்த கிரகம் காரக கிரகமானது உங்களுக்கு உச்சமானதுனால 8ஆம் இடம்னால வந்து வரக்கூடிய தீமை பலங்கள் வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். ஏன்னா தீமை பண்ணக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு செவ்வாய். உங்கள் ராசிக்கு எப்போவுமே எதிரி கிரகமான செவ்வாய். சரிங்களா, நீங்கள் சப்போஸ் மேச லக்கணமாக இருந்தால் அது தீமைகள் இருக்காது, விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் தீமைகள் இருக்காது. ஏன்னா நீங்கள் கன்னி ராசியாக இருந்து மேசமோ இல்லை விருச்சிக லக்கணமாக இருந்தீங்கன்னா தீமைகள் இருக்காது. இல்லைன்னா மற்ற லக்கணமாக எந்த லக்கணமாக இருந்தாலும் தீமைகள் இருக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமானது வந்து உங்களுக்கு ராசிநாதர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எதிரி கிரகம், பவராக இருக்குதுன்னு அர்த்தம். 8ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப பவராக இருக்கார். அப்போ பவராக அவருடைய நெகட்டிவ் வேலையை செய்வார். சரிங்களா, ஸோ அது நடக்கும் 8ஆம் இடத்தை பொறுத்தவரை. ஆனால் 8ஆம் இடம் வந்து நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, குரு இருக்கிறதுனால. ஸோ அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா, அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் வீட்டு அதிபதி தான் 9க்கு 9ல் போய் உட்காந்துருக்காரு. அவர் வீட்டுக்கு பாக்கிய திரிகோணத்தில் உட்காந்துருக்காரு சுக்கிர பகவான். இது யோகமான அமைப்பு. நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் இருக்கே தவிர ஒரு துளியில் கூட தீமைகள் இல்லை. அவருக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் இருக்கார்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 9ஆம் இடம் பாகிஸ்தானும் பலமாக இருக்குது. சரிங்களா, பாக்கியாதிபதி திரிகோணத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5க்கும் 9 கூடியவர் 5ல் இருக்குது, மிகப்பெரிய யோகம். ஸோ இது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்து 10ஆம் இடம் தான் உங்கள் ராசிநாதர். அவர் வந்து 5ஆம் இடத்துலேயும் அடுத்து 6ஆம் இடத்துலேயும் இருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல மறையும் போது தொழில் ரீதியாக சின்ன கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அது கூட உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குமே. உங்களுக்கு கண்ட்ரோல் மீறி எந்த பிரச்சனையும் வராது, பெரிய பாதிப்புகளும் நடக்காது. சரிங்களா, கன்னி ராசிக்கு மிகவும் அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. சரிங்களா, அடுத்து 11ஆம் இடம் அதிபதி தான் உங்களுக்கு மாதம் ஆரம்பத்துலேருந்தே அவர் சுற்ற ஆரம்பித்தார். வளர்பிரியாக தான் சுற்றுறாரு. அது உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும், எந்த வகையிலையும் பாதிப்புலாம் கொடுக்காது. அடுத்து 12ஆம் இடம் வந்து அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதம் ஃபுல்லாகவே. இது வந்து யோகம் தானே தவிர பாதிப்புகள் கிடையாது. அவர் வந்து 6ஆம் இடத்தை தான் போய்க்கிறாரு. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்குது, எதிரிகளை இல்லாமல் ஆக்கும். ஸோ அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருங்க. புதன்கிழமை பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ண தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வரும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் படுவீங்க இந்த மாதத்தில். இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது வந்து உங்கள் ராசினியும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால முடிஞ்சால் காலாஸ்திரி போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா போயிட்டு வந்துட்டிங்கன்னா லோக்கலில் உள்ள துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகுகேதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக ராகுகேது ஆளுமை பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை அது தடுத்துக்கிட்டு இருக்கும் உட்காந்துக்கிட்டு. சரிங்களா, ஏன்னா என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்குது ஒரு சின்ன மைனஸ் தான். அதேமாதிரி ராகு 7ஆம் இடத்துல இருக்குது மைனஸ் தான். ஏன்னா இந்த ராகு கேதுகள் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய பங்கு என்னென்னா அவங்க தான் முதல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மற்ற எல்லா கிரகத்துடைய ஆளுமையும் அவங்க உறிஞ்சி அவங்க செய்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராகு கேதுகள் வந்து உங்கள் ராசியோடைய இருக்கிறதுனால அங்கே ராசியோடைய தன்மையை அவங்க உறிஞ்சி தான் இருப்பாங்களே. அப்போ அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு வகையில் சுபத்துவம் அடைஞ்சால் மட்டும்தான், இல்லை நீங்கள் அவங்கள வந்து வழிபாடு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த துர்க்கை அம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கேது உங்கள் ராசியில் இருக்க வரைக்கும் விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துட்ருக்கோம். இல்லைனா முன்னேற்றத்தெல்லாம் தடங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடும் துர்க்கை அம்மன் வழிபாடு, அது இல்லாத புதன்கிழமை பெருமாள் வழிபாடு. இதை பண்ண உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. வணக்கங்க.